வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காக்கி மென்டர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துருந்தோம். அது சிலபஸ் டீட்டெயில்ஸோட எண்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த சிலபஸ் மொத்தமாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த இதில் ஒரு மெத்தடை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து சயின்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிலபஸ் படி சமூகவியலில் வந்து மொத்தம் 114+ பாடங்கள், அதாவது 124 பாடங்கள் வரைக்கும் இருக்கும். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 102 பாடங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த 102 பாடங்களை படித்தா நம்ம எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த அட்டவணை போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின், அது 2022 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2023 ஒரு 4, அதுக்கடுத்து 2025 ஒரு 6. இந்த மாதிரி மொத்தமாக 2022 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸில் மட்டும் இருந்து. 2023 அதே மாதிரி 11 கேள்விகள் தான் வந்திருக்கு. ஆனால் 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 15 கேள்விகள் வந்து வந்திருக்கும் கைஸ். அப்போ நம்ம வந்து இந்த சயின்ஸை படிக்கிறது மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மார்க் வந்து கிடைக்கும். அப்போது அந்த 11 மார்க்கை எப்படி ஈஸியாக படிக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் அந்த சயின்ஸை வந்து எந்த மாதிரி டாபிக் வைஸ் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 10 தலைப்பில் தான் இந்த மொத்த ஃபிசிக்ஸ் 6th to 10th வந்து மொத்தமாகவே கம்ப்ளீட் ஆகிரும் கைஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அளவீடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த வகுப்பில் எந்த பருவத்தில் இருக்குது, அதாவது 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில், 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில், அப்புறம் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பில் வந்து அளவீடுங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு பாடம் இருக்குது. மொத்தம் வந்து நம்ம அளவீடுங்கிற டாப்பிக்லேயே 4 பாடம் வந்து பார்ப்போம். அப்போ இதே ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த இடத்துல இருக்குது, எத்தனை பாடம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் அட்டவணைப்படுத்தியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா 10 டாபிக் ஃபிசிக்ஸில் மொத்தம் நம்ம எத்தனை பாடங்களை படித்து முடிக்க போகிறோம், 34 பாடங்களை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாடம் எந்த இடத்துலலாம் இருக்குது, மொத்தம் எத்தனை பாடம் அப்படின்னு பாருங்கள். 6th ஃபஸ்ட் டேர்ம், 7th டேர்ம், 8th 9th 4 பாடம். இப்போ அதே மாதிரி வெயிலில் வந்து எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா மொத்தம் 13 டாபிக்ஸ் இருக்குது கைஸ். 13 டாப்பிக்கில் நம்ம 29 பாடங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் வந்து பயாலஜி தான் கைஸ். ஏன்னா பயாலஜியில் வந்து ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால சில நேரங்களில் வேறு டாப்பிக்கை கூட நான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிலாம் இருக்கிறதுலே அதிகமான பாடங்கள், அதனால் அதிகமான தலைப்புகளும் இதில் தான் வந்திருக்கும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 17 தலைப்புகள் கைஸ். 17 தலைப்பில் வந்து நம்ம 39 பாடங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ பயாலஜி தான் இருக்கிறதுலே கஷ்டங்கிறத தாண்டி பயாலஜியில் வந்து அதிகமான கேள்விகளும் வந்து கேட்பாங்க. 39 பாடங்கள், கிட்டத்தட்ட 40 பாடங்கள் இருக்குது. நம்ம 17 நாட்களில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ மொத்தம் வந்து எத்தனை டாபிக், அப்போது ஃபிசிக்ஸில் ஒரு 10 டாபிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு 13 டாபிக், பயாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 டாபிக். இந்த மொத்த டாப்பிக்கையும் இப்போ எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். அதை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா போதும் கைஸ். அதாவது 40 டாப்பிக்கு 40 நாள். இந்த ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டாபிக் தான் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நல்லா டீப்பாக வந்து படிக்கலாம், உங்களால் நல்லா புரிஞ்சு வந்து படிக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராமில் வந்து ஆல்ரெடி இந்த பிடிஎஃபை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் தர்றேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபிசிக்ஸ் வந்து 10 டாபிக்ஸ் மொத்தம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 5 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 நாள் வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி வந்து 13 டாபிக், அதை நீங்கள் 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 நாள் வந்து ரிவிஷன் எடுத்துக்கோங்க.
அடுத்து உயிரியலை பொறுத்த வரைக்கும் 17 டாபிக்ஸு. அதை நீங்கள் 9 நாளில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 நாள் ரிவிஷன் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 26 டேஸ் தான் கைஸ் ஆகும். நீங்கள் ஏற்கனவே போலீஸ் எக்ஸாம் படிச்சிருந்தீங்க, இல்லை இந்த 6th 7thலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 26 டேஸ் தான் கைஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போது ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க 40 நாளில் வந்து சயின்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏற்கனவே படித்தவங்க 26 நாளில் வந்து சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் கைஸ். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் எப்படியும் 1 மந்த் ஆகும். அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சயின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கன்ஃபார்மாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து காக்கி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக கிளாஸஸ் வந்து போலீஸ் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கிறத பொறுத்து நான் வந்து சீக்கிரமாகவே வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கிளாஸஸ் நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.